காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒழையூர் கிளை கழகம் சார்பில் கேப்டன் முதலாம் ஆண்டு குரு பூஜை அனுசரிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஒழையூர் கிளைக்கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அறிவுறுத்தலின்படி கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டின் குரு பூஜையை அனுசரிக்கும் விதமாக கிளைக்கழக செயலாளர் வீரராகவன் தலைமையில் ஒன்றிய கழக துணை செயலாளர் ராமன் ஏற்பாட்டில் சாலவாக்கம் ஒன்றிய கழக செயலாளர் கோகுலக்கண்ணன் அவர்களால் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஒன்றிய கழக துணை செயலாளர் சீனிவாசன், மாவட்ட பிரதிநிதி விஜய், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சுதாகர், ஒன்றிய மாணவரணி செயலாளர் பூபதி, ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் ஆஷிப், திருவானைக்கோவில் ஊராட்சி கழக செயலாளர் தமிழ்ச்செல்வன், ஆனஸ்ட்ராஜ் மற்றும் பல நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் முருகன் மற்றும் முனிரத்தினம் நன்றி தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கைது. முதல்வர் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை. கோ பேக் ஸ்டாலின் என்று கோஷங்கள் எழுப்பி கருப்பு பலூன்களை பறக்கவிட்ட அதிமுகவினர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பாக அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள முதல்வருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோ பேக் ஸ்டாலின் என்று கருப்பு பலூன்களை பறக்கவிட்டனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். வணக்கத்துக்குரிய தாய்மார்களே, பாட்டாளி தோழர்களே, வியாபார பெருமக்களே, மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம். பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை. தள்ளாடுது தமிழ்நாடு. பாதையில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. பாதையில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. இதுவா திமுக அரசு? திமுக அரசு நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக குற்றச் செயல்களில் வேண்டும். இப்படி தோற்கின் எப்படி வெல்லும், இப்படி தோற்கின் அனுமதி மறுத்த விடியா ஸ்டாலின் முதல்வர் நம்ம ஊர்ல தான் இருக்கார். அவருக்கு இந்த கண்டனத்தை தெரிவிக்கும் வண்ணமாக கோ பேக் மோடி என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாம கோ பேக் ஸ்டாலின். யார் அந்த சார்? யார் அந்த சார் என்று கோ பேக் ஸ்டாலின். யார் அந்த சார்? உதயநிதியா? திட்டக்குடி அருகே தனியார் கல்லூரியில் பெண்கள் விடுதியின் பின்புறத்தில் பிறந்து ஒரே நாள் ஆன குழந்தையின் சடலம் கடந்ததால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த தொழுதூர் கோரக்கவாடி செல்லும் சாலையில் நாவலர் நெடுஞ்செழியன் என்கிற தனியார் கல்லூரி அமைந்துள்ளது. கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள பெண்கள் விடுதியின் பின்புறத்தில் பிறந்து ஒரு நாளே ஆன பெண் குழந்தை ஒன்று இறந்த நிலையில் கிடப்பதாக ராமநத்தம் காவல்துறைக்கு தகவல் வந்துள்ளது. தகவலின் அடிப்படையில் சென்ற ராமநத்தம் காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தொப்புள் கொடி எப்படி இருக்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவிக்கு அரங்கேறிய பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்யாத ஸ்டாலின் அரசை கண்டித்து மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிக்கு அரங்கேறிய பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்யாத திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி, அர்ஜுனன் ஆகியோர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர். அதனால் அதிமுக நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கைது செய்த அதிமுகவினரை அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காவல்துறையினர் அடைத்து வைத்தனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவிக்கு அரங்கேறிய பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்யாத ஸ்டாலின் அரசை கண்டித்து விருத்தாச்சலத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தை கண்டித்தும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் கேட்டும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை அம்மா உணவகம் முன்பு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விருத்தாச்சலம், திட்டக்குடி, புவனகிரி ஆகிய 3 தொகுதிகளுக்குட்பட்ட 600க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. அப்போது தமிழக அரசின் காவல்துறை வலுக்கட்டாயமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் உட்பட அனைவரையும் கைது செய்து பேருந்து மூலமாக தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் விருத்தாச்சலத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிராக நடைபெறும் குற்றங்களை வன்முறைகளை கண்டித்து திமுக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், இது போராட்டம். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு கோவில்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தில் மாற்றுக் கட்சியினர், பெண்கள், ஆண்கள் என 500க்கும் மேற்பட்டவர்கள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி சார்பாக தளபதியின் தங்கைகள், தாய்மார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் விழா கோவில்பட்டி பசுவந்தனை காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. நிகழ்விற்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சுரேஷ் தலைமை தாங்கினார். ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட தலைவர் சஜித் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். முன்னதாக விழாவில் நாட்டின் விடுதலைக்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் வேடம் அணிந்து அவர்கள் வாழ்க்கை வரலாறு பற்றி எடுத்து கூறியும் பள்ளி, கல்லூரி மாணவிகள் நடனமாடியும் அசத்தினர். நிகழ்வில் பெண்கள், மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் என 500க்கும் மேற்பட்டவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஒன்றிய, நகர மற்றும் அணி பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். கஷ்டங்கள் அகல, நம்மளுடைய முழுமையான வாழ்க்கை முறை அகல. குழந்தை அறியாத புகழ்ச்சி
ஒரு தலைமுறை இந்த இந்த மாறுவேடம் போன்ற தலைமுறை வந்து இன்னும் வாக்களிக்கக்கூடிய வயதுக்கு வரவில்லை. ஆனால் அவர்களை வளர்த்து ஒரு சிறந்த சமுதாயமாக மாற்றக்கூடிய பொறுப்பு நம்முடைய தளபதி அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. அதன் திண்டிவனம் வட்டம் கெடார் பகுதியில் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கெடார் பகுதியில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடேசன், கோழிப்பட்டு கழக ஒன்றிய செயலாளர் குமார் ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் காணை தெற்கு ஒன்றியம் கேடார் கிளைக்கழகம் சார்பில் கேப்டன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கேப்டன் மன்ற துணை செயலாளர் சிவா தண்டபாணி, சக்திவேல், முருகன், பரந்தாமன், மூர்த்தி, தேவேந்திரன், சுந்தரமூர்த்தி, மோகன், குப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கேமரா பாரு. கிடார் பொதுமக்கள் இவர் தான் பிரியாணி செஞ்ச மாமா. இவர் மாமா காலிலேருந்து எப்பவுமே விஜய் ரசிகர், விஜயகாந்த் தொண்டர். அரசியல் நான் பேஸ்புக் லைவ்ல போட வருது. அதுதான் அரசியல். ஆமாண்ணா. விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியரிடம் விவசாயிகள் 4வது முறையாக தனிநபர் ஒருவர் நீர்நிலை இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததை அகற்ற சொல்லி கோரி நினைவூட்டும் மனு கொடுத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே எரமனூர் தொட்டிக்குப்பம் பகுதியில் விவசாயிகள் சுமார் 50 ஏக்கருக்கும் மேற்பட்ட ஏக்கர் பயிர் செய்து சாகுபடி செய்து வருகின்றனர். அந்த இடத்தில் தனிநபர் ஒருவர் செந்தில்குமார் என்பவர் அரசு நீர்நிலை இடத்தை ஆக்கிரமித்தும் கொட்டகை அமைத்தும் வயலுக்கு செல்லும் வழியை மறித்தும் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும், இதனால் வயலுக்கு விவசாயிகள் செல்ல முடியாமல் வேதனை அடைந்து வருகின்றனர். இதனால் தொட்டிக்குப்பத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவர் அவருக்கு சொந்தமான விவசாய நிலம் எரமனூர் எல்லைக்குட்பட்ட இடங்களில் உள்ளதால் அவர் தலைமையில் மனு கொடுத்தனர். இதுகுறித்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நேர்முக உதவியாளரிடம் மனு கொடுத்தும் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியரிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் சையது முகமதுவிடம் 4வது முறையாக அரசு நிலத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி நினைவூட்டு மனு அளித்தனர். அதில் விவசாயிகள் விளைபொருட்களை ஏற்றி வர சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேலாக பாதையாக பயன்படுத்தி வந்தோம். அந்த இடத்தினை தனிநபர் செந்தில்குமார் என்பவர் ஜேசிபி இயந்திரம் மூலம் பாதையை மின் கம்பிகளால் வேலி போட்டுள்ளார். இதனால் வண்டி வாகனங்கள் செல்லவோ நடந்து செல்லவோ முடியாமல் உள்ளதாகவும், மேலும் சர்வே எண் 14/16 என்ற இடத்தில் விவசாயிகள் விளைபொருட்களை உலர வைப்பதற்கு உலர்களமாக பயன்படுத்தி வந்தோம். அந்த இடத்தினை தனிப்பட்ட நபர்கள் அமிர்தலிங்கம், ராஜவேலு, புருஷோத்தமன், கோவிந்தராசு, ராமு ஆகியோர் ஆக்கிரமிப்பு செய்து தங்கள் சொந்த பயன்பாட்டிற்கு அந்த இடத்தை பயன்படுத்தி வருவதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட வருவாய் கோட்டாட்சியர் சையது முகமது மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மாமல்லபுரம் கிழக்கு ராஜவீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அனும ஜெயந்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாமல்லபுரம் கிழக்கு ராஜ வீதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் சுவாமிக்கு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவமும் விசேஷ அலங்காரத்துடன் கூடிய திருவீதி உலாவும் நடைபெற்றது. இந்த வைபவத்தில் கலந்து கொண்ட பக்த கோடிகள் அனைவருக்கும் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது.
நிகழ்ச்சியில் ஏராளமான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம், கிராம பொதுமக்கள் மற்றும் கிராம இளைஞர்கள் செய்திருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாகலூர் கிராமத்தில் உலக மாற்றுத்திறனாளிகளின் தினம் கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி வட்டம் நாகலூர் பகுதியில் சமூக நல மாற்றுத்திறனாளிகள் சங்கம் நடத்திய உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா நடைபெற்றது. நாகலூரில் தனியார் கட்டிட வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் 200க்கும் அதிகமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சுப்பிரமணி தலைமையில் சமூக ஆர்வலர் இளையராஜா, சமூக நல மாற்றுத்திறனாளிகள் நலசங்க தலைவர் மணிகண்டன் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் உணவு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை அருகே கேப்டன் நினைவு தினத்தை முன்னிட்டு மொட்டை அடித்து திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து அன்னதானம் வழங்கிய தொண்டர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே காட்டு இடையார், காப்பாளையம் கிராமங்களில் கேப்டன் நினைவு நாளை முன்னிட்டு தொண்டர்கள் மொட்டை அடித்து கேப்டன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் கிளைக்கழக செயலாளர்கள் ஷேக் சலீம், சுபாஷ், சங்கர், சிவபிரகாசம், ராமச்சந்திரன், ரமேஷ், ஐயனார், வள்ளி கந்தன், சேகர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உளுந்தூர்பேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் அருள் கலந்து கொண்டு கேப்டனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். நிகழ்ச்சியில் ஒன்றிய பொருளாளர் எரையூர் ராஜா, ஒன்றிய துணை செயலாளர் வடகுரும்பூர் ஞானவேல், தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் சம்பத்குமார், மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் வேல்முருகன், மாவட்ட பிரதிநிதி சக்திவேல், ஒன்றிய தொண்டரணி துணை செயலாளர் செல்வம், ஒன்றிய மாணவர் அணி துணை செயலாளர் பழனிவேல், நகர நிர்வாகிகள் செல்வம், கிளைக்கழக நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, சரவணன், ஜோசப், ஏழுமலை, பன்னீர், குமார், கிருஷ்ணன், ஏழுமலை, சரவணன், சேட்டு, ஐயனார், பரமசிவம், அண்ணாதுரை, ஜெயச்சந்திரன், பாலு, ரமேஷ், சிவகுமார் உள்ளிட்ட தேமுதிக தொண்டர்களும் பொதுமக்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த திருமகன் கேப்டன் அண்ணன் இந்த முதலாம் ஆண்டை முன்னிட்டு அந்த ஆலய தெய்வம் எங்கள் கேப்டன் நினைவாக இன்று தன் சிகை அலங்காரம் செய்து கொள்கிறார்கள். அனுமன் பிறந்த நாளான அனுமன் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஆலடி ரோடு முடக்கு பகுதியில் உள்ள ஸ்ரீராம ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உள்ள ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் நடைபெற்றன. அதனையொட்டி சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று 1008 வடைகளால் ஆன வடை மாலை சாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்திற்கு அபிஷேகம், மகா கணபதி ஹோமம் நடைபெற்று ஸ்ரீராம ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், எலுமிச்சை, இளநீர் மற்றும் வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பூர்ணாகுதி அடைந்து கடம் புறப்பட்டு ஆஞ்சநேயர் சிலை, மூலவர், உற்சவரான பட்டாபிஷேக ராமர் ஆகிய சிலைகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வடை மாலைகள், துளசி மாலைகள், வெற்றிலை மாலைகள் மற்றும் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
அப்போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா என கோஷங்கள் எழுப்பி வழிபாடு செய்தனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பெரிய கண்டிங்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் மர வியாபாரிகள் சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். திருக்கோயிலை தொடர்பு கொண்டு திருக்கோயிலுக்குரிய நன்கொடைகளை வழங்கலாம். நடராஜன் செய்த புண்ணியம் உனக்கு சத்தியமாக கிடைக்காது. அதெல்லாம் ஒரு பழமொழி உனக்கு பழமொழி மறந்துட்டோம். தாய் செய்த புண்ணியம் சொல்லுங்க. தாய் செய்த புண்ணியம் தகப்பனுக்கும் தகப்பன் செய்த புண்ணியம் உனக்கு பழமொழி மறந்துட்டோம். தாய் செய்த புண்ணியம் சொல்லுங்க. தாய் செய்த புண்ணியம் ஸ்ரீ பக்தாஞ்சனேய சுவாமியே நமः. கற்பூர நீராஞ்சனம் ஜோதி ஸ்ரீ பக்தாஞ்சனேய சுவாமியே நமः. கற்பூர நீராஞ்சனம் ஜோதி அவங்க